ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய திருத்தணி ரயில் தாக்குதல் சம்பவம் ஒரு பக்கம் பதைபதைக்க வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் தமிழக அரசியல்ல பற்றிக்கொண்டு தீ. கபட நாடக அரசு அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் திமுகவை பார்த்து சாடி இருக்கிறாரு. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் தன்னுடைய அறிக்கையில திமுக அரச கபட நாடக அரசு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ புதுசா வந்த ஒரு கட்சி ஆளும் தரப்பை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறது அரசியல் ரீதியா சரியானதா சார்? அது புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறவருக்கு எது அரசியல், எது விமர்சிக்க வேண்டியது, எது பாராட்ட வேண்டியது தெரியல அவருக்கு. ஒரு திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாரு. திமுகவினுடைய நல்ல சாதனைகளை இதுவரைக்கும் அவர் என்னைக்கும் பாராட்டினதில்லை. அவருக்கு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி தெரியல. இப்ப இதுல கபட நாடகம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப 2-3 நாளைக்கு முன்னாலதான் டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. இந்தியா முழுவதும் அது உலுக்கியது. ஒரு 17 வயது பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்தவனுடைய ஜாமீன் கொடுத்து அவரை ஜெயிலில் இருந்து விடுவித்தார். அவன் அந்த பெண்மணியை துன்புறுத்தியது மட்டுமல்ல, அவங்க அப்பா கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவன், 2 சித்தி கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவன். இது எல்லாத்துக்கும் காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இன்னைக்கு வரைக்கும் விஜய் ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ ஒரு பிரச்சனையை பற்றி பேசுறதா இருந்தா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேச வேண்டியதுதானே. இப்ப இதே தமிழ்நாட்டுல கல்வியை பற்றி விமர்சனம் செய்தார். எல்லா புள்ளி விவரங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பள்ளி கல்வியில் 2வது இடமும் உயர்கல்வியில் முதலிடமும் பெற்றது தமிழ்நாடு. இப்ப இதுல இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில ஜெயில நடந்திருக்கக்கூடிய அந்த ரயில் பயணத்துல நடந்த விஷயம் கண்டிக்க தகுந்தது. நான் அதுக்கு ஒரு முதல்வர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்திருக்கிறது, நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்க எது பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு ஒரு முதல்வர் தான் பொறுப்புக்கு அவரை சுட்டி காட்டுறது எப்படி சரியாக இருக்கும்? அது ஒரு தவறான பார்வை. விஜய் அரசியல் கற்றுக்கொள்ளவில்லை, இனியாவது கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். திருத்தணி ரயில் சம்பவத்தில் ஈடுபட்டது 17 வயது சிறுவர்கள். 4 சிறுவர்கள் செய்த குற்றத்தை ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு விஜய் சொல்றது மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியலையா சார்? நிச்சயமாக மிகைப்படுத்தப்பட்டுதான் இருக்கிறது. காரணம், 17 வயது சிறுவர்கள் இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன பின்னணின்னு பார்க்கணும். போதைப் பொருள் சாப்பிட்டு இருந்ததாக கொஞ்சம் பத்திரிகைகள் சொல்லுது. காவல்துறை போதைப் பொருள் இதுக்கு இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்லுது. இன்னும் முழு விசாரணை முடியல. இந்த 17 வயது மாணவர்கள், அந்த பையங்க ரீல்ஸுக்காக வீடியோ எடுத்தாங்க அப்படின்றது எல்லாரும் சொல்றாங்க. அந்த வீடியோ வெளியாகிருக்கு. அப்ப இந்த வயசுல அவங்க ரீல்ஸ் பார்க்கறது, அதை செய்து பார்க்கறது அப்படின்ற ஒரு மனோபாவம் அவங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன பின்னணி? அவங்களுடைய கல்வி என்ன? அவருடைய பெற்றோருடைய கண்காணிப்பு என்ன? பொதுவா நம்ம 18 வயசு ஆகிறதுக்கு முன்னால குழந்தைகள் கையில வீடியோ பார்க்கக்கூடிய மொபைலை கொடுக்காதுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல் எல்லா பள்ளிகளிலும் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த பையங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்தான் அப்படின்னு சொன்னது அது எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை. அதுக்கு உடனடியாக இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்வர் காரணம், மாநில அரசு காரணம்னு சொல்றது அது ஒரு முட்டாள்தனமான பார்வைன்னு பார்க்கிறேன். சமீப காலமா போதைப்பொருள் விவகாரத்தை தொடர்ந்து விஜய் கையில எடுத்துட்டு வராரு. இப்போ ஆளும் கட்சிக்கு மக்கள் மத்தியில பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? நிச்சயமாக கொஞ்சம் ஏற்படுத்தும்.
இந்த போதைப் பொருள் விஷயம் வந்து இந்தியா முழுவதும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இதுல வந்து மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அதனால அவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கண்காணிக்க வேண்டிய அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற உணர்வு என்பது அவங்களுக்கு மக்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுறத பார்க்கணும். காவல்துறை கூட இதுக்கு பற்றி நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர் எப்படி குழந்தைகளை கண்காணிக்கணும்ன்றத பாக்குறாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள்ல இருக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்த உடனே அவங்க சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பது சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் மற்ற குழந்தைகள் இருந்து வித்தியாசமாக தெரியும். அவங்களுடைய நடவடிக்கைகள் என்பது வித்தியாசமாக தெரியும். இதுல போதைப் பொருள் எங்கிருந்து வருது? உள்ளூர்ல தயாரிக்கப்படுகிறதா, வெளிநாட்டுல தயாரிக்கப்படுகிறதா? நிறைய இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல பாண்டிச்சேரியில இது தயாரித்த ஒரு தொழிற்சாலை என்பது மூடப்பட்டிருக்கிறது. அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல வரக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பெரும்பாலும் வேறு மாநிலங்களில் இருந்து வேறு நாடுகளிலிருந்து கடத்தி கொண்டு வரப்படுது. அதுல கண்காணிக்க வேண்டியது யாரு? ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசினுடைய காவல்துறை, ஒன்றிய அரசினுடைய கஸ்டம்ஸ் கலால் துறை இருக்கு இல்லையா? நிறைய விமானங்கள் மூலமாகத்தான் வருது. அப்பப்ப ஏர்போர்ட்ல கொஞ்சம் பிடிக்கிறாங்க, ஆனா நிறைய பிடிக்காமலே தப்பிச்சு போயிருக்கு. அதை கண்காணிக்க வேண்டியது விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும், விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கலால் துறையும், கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸும் தான் அதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அப்பதான் இதை வந்து தடுத்து நிறுத்த முடியும். ஒரு பக்கத்துல தமிழ்நாடு அரசு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. பள்ளிகள் எல்லாம், கல்லூரிகள் எல்லாம் விழிப்புணர்வு கொடுப்பது என்பது நடக்குது. ஆனா அதை வராமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாட்டுல ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படணும். அதுல மாநில அரசோட ஒன்றிய அரசுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகள் தான் இதை ரொம்ப கண்காணிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. மாநிலத்துல இளைஞர்களுக்கு நல்ல முறையில கல்வி கற்கக்கூடிய சூழல் இல்ல, தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு இல்ல, புத்தாக்கம் இல்ல அப்படின்னா விஜய் வந்து விமர்சிக்கிறாரு. இது சரியானதா சார்? புள்ளி விவரங்கள் தெரியாம பேசுறாரு. அவர் படிச்ச காலத்தை வச்சு பேசுறாரான்னு தெரியல. இன்னைக்கு ஊடகங்கள்ல அவர் படிக்க வச்ச போது அவருடைய மதிப்பெண்கள் எவ்வளவு குறைவாக இருந்தது, லயோலா கல்லூரியில அட்மிஷன் வாங்குறதுக்கு அவங்க அப்பா போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கினாரு அப்படின்றதெல்லாம் செய்திகளாக பல தடவை வெளியில வந்திருக்கு. நான் சில புள்ளி விவரங்கள் சொல்றேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்கிறது, ஒரு ஐடிஐ இருக்கிறது, ஒரு பாலிடெக்னிக் இருக்கிறது, ஒரு என்ஜினியரிங் கல்லூரி இருக்கிறது, ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கிறது. எல்லாமே அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்தியா முழுவதும் எங்கேயுமே இல்லை. அதனாலதான் தமிழ்நாட்டுல ஹையர் எஜுகேஷன்ல ஜிஆர்னு சொல்றாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்ல எவ்வளவு பேர் கல்லூரிக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல அது 52% சென்ற ஆண்டு. இந்த வருஷம் அதோட கூடிடுச்சு. பெண் குழந்தைகளுக்கு கல்லூரியில படிக்கிறதுக்கு உதவித்தொகை கொடுத்ததும் அட்மிஷன் கூடிச்சு. நேஷனல் லெவல்ல, தேசிய அளவுல சராசரி பாத்தீங்கன்னா இது 26% தான் இருக்கு. நம்ம டபுள்ல இருக்கோம். 2035 இலக்கை தான் ஒன்றிய அரசு 52% நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே அந்த இடத்தை எட்டிடுச்சு. கல்லூரிகள் தரமான கல்லூரிகளாக இருக்கின்றன. இது இல்லாம யூனிவர்சிட்டி, அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி, பொறியியலுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, இது எல்லாமே தமிழ்நாட்டுல சாத்தியப்பட்டிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கல்வி நிலை தமிழ்நாட்டுல மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறப்பாக இருக்கிறது. அதனால விஜய் எதுவுமே தெரியாம புள்ளிவரங்களே பார்க்காம கண்ண மூடிட்டு யாராவது எழுதி கொடுக்கறத எலெக்ஷன் இதுல சினிமாவில பேசும்போது டைரக்டர் எழுதி கொடுக்கறத பேசுறதே மாதிரியே அரசியல்லையும் பேசிட்டு இருந்தாருனாக்கி அது
அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. ஒரு ரீல்ஸ் முகத்துல சிறுவர்கள் வன்முறையில் ஈடுபடுறது ரொம்பவே பெருகி இருக்கு. இப்போ இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறார் சார். இதுல அரசு மட்டும் இதுல தீர்வு காண முடியாது. அரசு இதை பற்றி விழிப்புணர்வு தான் கொடுக்க முடியும், கண்காணிக்க முடியும், இணையதளங்களை கண்காணிக்க முடியும். ஆனா இன்றைக்கு யூடியூப் வந்த பிறகு, எக்ஸ் வந்த பிறகு, எங்கேயோ இருக்கக்கூடியவங்க எங்கிருந்தோ போடுறாங்க. அதெல்லாம் நம்ம கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு காவல்துறை நினைச்சாலும் எல்லாத்தையும் பார்த்து காவல்துறையே டைரக்டா அதை தடை செய்ய முடியாது. இப்ப பேஸ்புக்ல வருதுன்னு சொன்னாக்கி அந்த பேஸ்புக்கு எலான் மஸ்க்கு எழுதி அந்த கம்பெனி தான் அதை தடுத்து நிறுத்தணும். எக்ஸுக்கும் அதே மாதிரிதான். அப்படி இருக்கும்போது மாநில அரசு பிரச்சாரம் செய்ய முடியும். ரீல்ஸ் நல்ல ரீல்ஸ் பாருங்க, ரீல்ஸ்ல நல்ல விஷயங்களும் வருது, நல்லதை பாருங்க, மோசமானதை பார்க்காதுங்கன்னு சொல்றது. பெற்றோருக்கு குழந்தை பருவத்துல இந்த ரீல்ஸுக்கு அவசியம் இல்லை. அப்படியே ஏதாவது நல்ல பாடத்திட்டத்திற்கான நல்ல விஷயங்கள் ரீல்ஸ்ல வருதுன்னு சொன்னா அது பெற்றோருடைய கண்காணிப்பில் தான் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்றத உறுதி செய்யணும். பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவங்க இதை கூர்மையாக கண்காணிக்கின்றார்கள். அவங்களும் எல்லாரையும் முழுமையாக கண்காணிச்சிட முடியாது. வீட்டுலதான் குழந்தைகள் பெரும்பாலான நேரங்கள் இருக்கு. அப்போ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் கொஞ்சம் கூர்மையாக கண்காணித்தாங்கன்னு சொன்னா இந்த தவறான நடவடிக்கைக்கு குழந்தைகள் போவதை தடுத்து நிறுத்த முடியும். இப்ப ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் தாக்கப்பட்டதற்கு விஜய் குரல் கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஒரு அனைத்து மாநிலத்தவருக்குமான தேசிய தலைவரா தன்னை காட்டிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியா நாம இதை பார்க்கலாமா சார்? அவரு அந்த நோக்கத்தோட தான் அதை சொல்றார். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரிசாவில இருந்து தமிழ்நாட்டுல வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. குறிப்பாக கட்டிட வேலை, சாலை புறமாக செய்யக்கூடிய வேலைகள், ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் தேவையில்லாத வேலைகள், இது எல்லாத்துலயும் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் இங்க இருந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு பல சலுகைகள் மாநில அரசு செய்து கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு விடுதிகள் உட்பட கட்டி கொடுத்திருக்காங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், புலந்திருந்த தொழிலாளர்களுக்கும் நீண்ட நாளாக குடும்பத்தோட இங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. வட மாநிலத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 5 கிலோ அரிசி அல்லது 5 கிலோ கோதுமை. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு 35 கிலோ அரிசி, கோதுமை, எண்ணெய், சர்க்கரை, பருப்பு, இது இவ்வளவும் கிடைக்குது. அதனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இங்க அங்க உள்ளூர்ல வேலை செய்தா நல்ல சம்பளமும் கிடைக்கிறது இல்லை. அங்க கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட 7 மடங்கு 8 மடங்கு சம்பளம் இங்க கூடுதலா வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்து உடனடியாக நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. இங்க அந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டுல வரல இதுவரை. வட மாநிலத்தவர்களை எதிரிகளாக பார்க்கிறதோ அல்லது அவங்களை துன்புறுத்துவதோ தமிழ்நாட்டுல சகஜமாக நடப்பது என்பது இல்லை. சென்னையிலையும் பார்க்கலாம், நீங்க நாடு முழுவதும் பார்க்கலாம். எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் ட்ரெயின்ல ஏறுறாங்க, எவ்வளவு பேர் இங்க சந்தோஷமா வேலை செய்யறாங்கன்றத மாநில அரசு இதை பற்றி கணக்கு எடுப்பு கூட எடுத்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 91 லட்சம் பேர் வெளி மாநிலத்திலிருந்து இங்க வேலை செய்திருப்பதற்காக வந்திருக்கிறதாக பதிவு செய்த எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே சொல்றாங்க. இதே நேரத்துல டெஹ்ராடூன்ல, அது உத்தரகண்ட் மாநிலம், பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். அங்க வடகிழக்கு இந்தியாவிலிருந்து திரிபுரா மாநிலத்திலிருந்து ஒரு பையன் ஏஞ்சல் சக்மா, அவன் எம்பிஏ படிக்கிறதுக்காக டெஹ்ராடூன் வந்திருக்கிறான். அவன் நீ சீனாக்காரன், நீ பெங்காலி பேசுற அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொலை செய்திருக்கிறார். அது வடகிழக்கு மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா அவன் சாகும்போது நான் இந்தியன் தான், நான் சீனாக்காரன் இல்லை, நான் இதை எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றி விஜய் யாரா எங்கேயாவது பேசினாரா?
அது ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. அதை பற்றி பேசல. கொஞ்சம் ஆழமாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஆழமாக யோசித்து பேசணும், புள்ளி விவரங்களோடு பேசணும். தமிழ்நாட்டிற்கு ஒரு கேவலத்தை உருவாக்குற மாதிரி ஒரு எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. சரி, இந்த விவகாரத்துல விஜய் வந்து ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா திருப்பரங்குன்றம் விவகாரம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், இது மாதிரியான பிரச்சனைகள்ல விஜய் ஏன் குரல் கொடுக்கவே இல்லை சார்? அதுக்கு அவர்தான் பதில் சொல்லணும். அவரு எது அவருக்கு பிரயோஜனம்னு நினைக்கிறாரோ அதை பற்றி திமுகவை எப்ப விமர்சிக்க முடியுமோ அதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தி கொள்கிறார். நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல அதுல மாநில அரசும் ஈடுபட்டு இருக்கிறதுக்கும் இருக்கு. செவிலியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரையில அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் குரல் கொடுத்திருக்கிறது. ஆனா அவர் பேசல. அதே மாதிரி அந்த உன்னாவ்ல நடந்த ரேப் சம்பந்தமாக பாலியல் பலாத்கார வழக்கு அது சம்பந்தமாக அவர் கருத்து சொல்லல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஞ்சல் சக்மாவை பற்றி கருத்து சொல்லல. 4 சட்டங்கள் தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளர் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி பேசல. அப்போ அவருக்குன்னு ஒரு சினிமாவை பார்த்து பேசுற மாதிரி ஏதாவது திமுகவை திட்டுறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்துறது என்பது உண்மையான அரசியல் அல்ல, அழகான அரசியல் அல்ல, நேர்மையான அரசியல் அல்ல. விஜய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அவரு அரசியலிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். மக்களே அவரை வந்து அரசியலை விட்டு விலக்கி விடுவார்கள். அதை அவர் புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன். சரி, இப்போ அரசை விமர்சிக்கும் விஜய் இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தாவேகா சார்பா ஏதாவது மாற்று திட்டங்களை வைத்திருக்கிறாரா? அவருடைய முழு கொள்கையே இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. நடத்தின ஒரு கூட்டத்துல சில கோரிக்கைகளாக பட்டியல் போட்டு சொன்னார். அதுல மாற்று திட்டங்கள் சொல்லப்படவில்லை. இலவசங்கள் கூடாதுன்னு சொல்றாரு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்றாரு. இன்றைக்கு இந்திய அளவில் கூடுதலான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலம். அப்ப இதுக்கு மேல கூடுதலா வேலை கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? சொல்லியிருக்காரா? இல்லை. கல்வியை விமர்சிக்கிறார். ஆனா கல்வி எல்லோருக்கும் இலவசமாக கல்லூரி வரைக்கும் கல்வியை கொடுப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரா? இல்லை. பல நாடுகள்ல இன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் பிஹெச்டி படிக்கிறது வரைக்கும் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு வந்து இலவசமாக அரசாங்கம் கல்விக்கான செலவை ஏற்றுக்கொள்கிறது. அதை பற்றி அவர் இதுவரை கருத்து சொல்லல. ஆரோக்கியம், தமிழ்நாட்டுல ஆஸ்பத்திரிகளுடைய நிலைமை மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, இன்னும் அதிகமாக நல்லாகணும். ஏற்கனவே இவ்வளவு மருத்துவக் கல்லூரி இருக்குது, எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்குது, அடுத்து நான் என்ன செய்ய போறேன், இதை பற்றி ஏதாவது கருத்து வச்சிருக்கிறாரா? இல்லை. எல்லாருக்கும் வீடு, நல்ல தரமான வீடு வேணும், பைக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் பைக்கு கொடுத்து அவங்க இந்த ஸ்விக்கி டொமேட்டோ இதெல்லாம் வேலை செய்யறதுக்காக போக சொல்றாரா என்னன்னு புரியல. அடிப்படை தேவையான உணவு, உறைவிடம் கிடைப்பதற்கு அவருடைய கொள்கையில என்ன இருக்கு, அது எப்படி கொடுக்க போறாங்க, அதற்கான நிதி எங்கிருந்து திரட்ட போறாங்க, அதை பற்றி எதுவும் இல்லை. ஸோ அதனால அவருடைய கொள்கைகளே இன்னும் உருவாக்கப்படவில்லைன்னு தான் நான் புரிந்து விடுகின்றேன். அவர் விமர்சிப்பதற்காக மட்டும் ஏதாவது பேசிட்டு இருக்கிறார், அவ்வளவு. இப்போ ரீல்ஸ் கலாச்சாரம் இளைஞர்களை சீரழிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற இந்த நிலையில இதை வந்து அரசியலாக்கி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதுனால என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் சார்? கொஞ்சம் பேருக்கு அவருக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களுக்கு ஆஹா ஓஹோ நம்ம தலைவர் இதுல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கைதட்டுறதுக்கு இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து கடைசியில ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருக்குமா, ஓட்டு போடுவாங்களான்றதெல்லாம் தெரியாது. அவருடைய ரசிகர்கள் நடந்துகிடக்கூடிய விதத்தை பார்க்கிறோம் இல்லையா? ஈரோடு கூட்டத்துல ஒருத்தர் ஒரு கம்பத்துல ஏறி நின்றுட்டு குதிக்க நின்னான். விஜய் வந்து நான் முத்தம் கொடுக்குறேன் கீழே வரான்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு என் வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, 9 பேரும் விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நான் எல்லாருக்கும் விஷம் கொடுத்து கொன்னுருவேன்னு சொல்றா.
இது அரசியலா? அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாச்சுன்னாக்கி அவங்க தூக்கி போட்டு அடிச்சாங்கன்னா, இல்ல அவளுக்கு அவங்க விஷம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? எந்த புரிதலும் இல்லாத ஒரு அரசியல். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வாய்ச்சவடால்கள்லயே பேசிட்டு இருக்கிறாரே தவிர, உண்மையான அரசியலுக்கு அவர் இன்னைக்கும் வரல. அவர் பின்னால இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டமும் இன்னைக்கு வரைக்கும் எது அரசியல், எப்படிப்பட்ட அரசியல் வேணும், மாற்று அரசியல் எப்படி இருக்கணும்ன்றத பற்றி விவாதிக்கவும் இல்லை, அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படவும் இல்லை, அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கவும் இல்லை, அதுக்கான ஒரு அறிக்கையும் கொடுக்கப்படவில்லை. இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி கொள்கை அறிக்கையும் இதுவரை வெளியிடல. சரி, இப்போ தமிழகம் வந்து அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறது. இப்போ பொதுமக்களிடையே வந்து ஒரு பீதியை ஏற்படுத்துமா இல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துமா சார்? பொதுமக்கள் இதை அவர் ஒரு முட்டாள்னு நினைக்கிறதுக்கு உதவியா? தமிழ்நாடு எந்த விதத்துல அந்த மாதிரி சொல்றார்? ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்கணும் இல்லையா? ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, வீடு வாய்ப்புகளை பற்றி, போக்குவரத்து போன்ற அடிப்படை கட்டுமானங்களை பொறுத்தவரையில், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில், தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரையில், ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முன்னிலை இடத்துல இருக்குது. வன்முறைகள் குறைவாக நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சும்மா குத்து மதிப்பா ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னா உடனே மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்கள் படித்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், அந்த மாதிரி முட்டாட்கள் அல்ல. இது விஜய் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு பிரயோஜனமா. திருத்தணி ரயில் தாக்குதல் சம்பவம் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்க் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.